சென்னை அடுத்த புழல் அருகே ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் எழில். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? எவ்வளவு நேரமாக இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது? தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன? கார்த்திகா, சென்னை புழல் அடுத்த சூரப்பேட்டு பிரதான சாலையில் தான் இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பல்லாவரத்தை சேர்ந்த அனந்தராமகிருஷ்ணன் என்பதற்கு சொந்தமான ஒரு கிடங்கு இருக்கிறது. அந்த ரசாயன அதில் இந்த நெகிழி பொருட்கள் மற்றும் ரப்பர் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த கிடங்கில் தான் திடீரென நள்ளிரவு 12 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்து புழல் காவல்துறையினருக்கும் செங்குன்றம் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் நிகழ்வுக்கு சென்று தீயை கட்டுப்படுத்த முயன்ற போது தீ மலமளவென்று இருந்து அந்த ரப்பர் பொருட்கள் மூலப்பொருட்கள் என்பதால் தீ மலமளவு எரிந்து வருவதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு சிரமமாக இருந்தது. இதன் அடிப்படையில் கூடுதலாக அம்பத்தூர், ஆவடி, அதே போல கொளத்தூர், மாதவரம், வியாசார்பாடி, எஸ்பிளனர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்கள் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலமாக லாரிகள் மூலமாக தண்ணீர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகளும் நடந்து வருகிறது. இந்த கிடங்கில் மெத்தனால் டேங்குகள் ஒரு 6 மெத்தனால் டேங்குகள் இருப்பதாகவும் அதனை 3 கிரேன்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தீ மலமளம் எரிந்து வருவதால் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு துறையினர் சிரமப்பட்டு வருகிறார்கள். அதே போல இந்த ரப்பர் உள்ளிட்ட அந்த தயாரிக்கப்பட்ட மூலப்பொருட்கள் என்பதால் எளிதில் அது தீப்பற்றி தீயின் வேகம் கட்டுக்கடங்காமல் அதிபயங்கரமாக பற்றி எரிய தொடங்கி இருக்கிறதா. கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக தீயணைப்பு துறையினர் இந்த தீயை கட்டு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகா, நள்ளிரவு 12 மணியிலிருந்து இந்த தீ எரிந்து வருகிறது. தொடர்ந்து அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.